வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரீட் அவுட் இந்த ஃப்ரேசல் வெர்பை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ரீட் அவுட் பாத்தீங்கன்னா பொதுவா நிறைய பேருக்கு தெரியும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் இது எந்த இடத்துல யூஸ் பண்ணா அது ஒரு கரெக்டா இருக்கும், இல்ல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணா அது ஒரு அழகா இருக்கும், இல்ல பேசும்போது பாத்தீங்கன்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து தெரியாது. இப்போ நம்ம அதாங்க பார்க்க போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை பேஸ் பண்ணி ஒரு 6 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னு பார்த்துருவோம். ரீட் அவுட்னா ஃப்ரேசல் வெர்பு. ரீட் அலவுட் ஸோ தட் அதர்ஸ் கேன் ஹியர். மற்றவங்களாம் கேட்குற மாதிரி சத்தமாக படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். He read out the names of all the vegetables. எல்லா காய்கறி பெயர்களையும் அவன் படித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் அவுட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சென்டென்ஸ் நான் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ரீடுக்கு பாஸ்ட் டென்ஸ் ரெட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ரெட்டு தான். ஆனால் மூணுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பெல்லிங் தான். He read out the names of all the vegetables. ரெண்டாவது பார்ப்போம். She read the rules out to the rest of the employees. அவ எல்லா எம்ப்ளாயீஸ் முன்னாடியும் ரூல்ஸை வந்து படிச்சா அப்படின்னு சொல்றாங்க. She read the rules out to the rest of the employees. மூணாவது பார்ப்போம். Read it out for them all to hear. அவங்களுக்காக எல்லாரும் கேட்குற மாதிரி படி அப்படின்னு சொல்றாங்க. Read it out for them all to hear. நாலாவது பார்ப்போம். It is sometimes helpful to read out what he has written. அவன் என்ன எழுதியிருக்கான்றதை படிச்சா கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. It is sometimes helpful to read out what he has written. அஞ்சாவது பார்ப்போம். I read out the numbers and you will key them in. இந்த இடத்துல கீனா கீபோர்டுன்ற மீனிங் வரும். அதாவது நான் நம்பரை ரீட் பண்றேன், நீ அதை கீபோர்டில் டைப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. I read out the numbers and you will key them in. ஆறாவது பார்ப்போம். There are 2 students' name in the list. Can you read them out? லிஸ்ட்ல 2 ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்கு, அதை படிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. There are 2 students' name in the list. Can you read them out? இந்த ரீட் அவுட்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா கவுண்டபிள் நவுனு. இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஷோன் இன் தி எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் எ டிவி ஸ்க்ரீன் ஆர் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். அதாவது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லேயோ இல்லை டிவி ஸ்க்ரீன்லேயோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால் அதை வந்து ரீட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எ ரீட் அவுட் ஆஃப் தி ரிசல்ட்ஸ் ஆஃப் பிளட் டெஸ்ட். அதாவது இதுதான் பிளட் டெஸ்டோட ரிசல்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் எ ரீட் அவுட் ஆஃப் தி ரிசல்ட்ஸ் ஆஃப் பிளட் டெஸ்ட். ரீட் அவுட் என்ற ஃப்ரேசல் வெர்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க. இந்த 6 எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் பேஸா வச்சு புதுசா ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் ஃப்ளோ வந்து நல்லா வருங்க. இது போல நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க, நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதோட பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சதீஷ். தேங்க்யூ.